ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிரிப்டோ கரன்சி. பிளாக்செயின் இஸ் த ஃபவுண்டேஷனல் டெக்னாலஜி ஃபார் கிரிப்டோ கரன்சி. அதாவது கிரிப்டோ கரன்சியோட ஃபவுண்டேஷனல் டெக்னாலஜியை பிளாக்செயின் தான் சொல்கிறாங்க. அதாவது இந்த கிரிப்டோ கரன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்செயினை பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். சர்விங் ஆஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு. இந்த பிளாக்செயின் வந்துட்டு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு என்விரான்மெண்ட், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸை வந்துட்டு கிரிப்டோ கரன்சிக்கு ப்ரொவைட் பண்ணுது. ப்ளஸ் வந்துட்டு இம்மியூட்டபிள் லெட்ஜர் தட் ரெக்கார்ட் ஆல் டிரான்சாக்ஷன் செக்யூர்லி அண்ட் டிரான்ஸ்பரண்ட்லி. ப்ளஸ் வந்துட்டு ஒரு இம்மியூட்டபிள் லெட்ஜர் வந்துட்டு இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா ப்ரொவைட் பண்ணுது. அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா எல்லா ரெக்கார்டையும் செக்யூராகவும் டிரான்ஸ்பரன்சியாகவும் வந்துட்டு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். அடுத்து இன்ஸ்டெட் ஆஃப் ஏ சென்ட்ரல் அத்தாரிட்டி லைக் எ பேங்க். இது வந்துட்டு எப்படின்னா ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி பேங்க் மாதிரி ஒர்க் ஆகாமல் டீசென்ட்ரலைஸ்டு ப்ராசஸில் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் ஆகும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதில் டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர். ஏ பிளாக்செயின் இஸ் ஏ ஷேர்டு டேட்டாபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அக்ராஸ் மெனி நோட்ஸ். ஸோ நோ சிங்கிள் என்டிட்டி கண்ட்ரோல். இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஷேர்டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாபேஸோட காப்பி அப்படிங்கிறது பல நோட்ஸ் கிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்கும். ஸோ அதனால் ஒரு சிங்கிள் என்டிட்டி, அதாவது ஒரு சிங்கிள் நோடு வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா கண்ட்ரோல் எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிரான்சாக்ஷன் ரெக்கார்டிங். எவ்ரி டைம் ஏ கிரிப்டோ இஸ் பாட் சோல்ட் ஆர் எக்ஸ்சேஞ்ச் த டிரான்சாக்ஷன் இஸ் ரெக்கார்டட் இன் ஏ பிளாக். இப்போ ஒரு பிளாக் இருக்குது அப்படின்னா அந்த பிளாக்கில் ஒரு கிரிப்டோ பை பண்ணாலும் சரி, விற்றாலும் சரி, இல்லை ஒரு கிரிப்டோலேருந்து இன்னொரு கிரிப்டோவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் அந்த டிரான்சாக்ஷனை என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிளாக்கில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாக் வெரிஃபிகேஷன். தீஸ் நியூ பிளாக்ஸ் ஆர் வெரிஃபைடு பை த நெட்வொர்க் த்ரூ ஏ கன்சென்சஸ் மெக்கானிசம் POS, அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் ஆர் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அண்ட் ஆடட் டு த எக்ஸிஸ்டிங் செயின். அதாவது பிளாக் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கில் கன்சென்சஸ் மெக்கானிசம் மூலயமா வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இங்கே நடக்குது. இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஒரு நெட்வொர்க்கில் இருக்க புது பிளாக்கை வெரிஃபை பண்ணி எக்ஸிஸ்டிங் செயினோட வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்மியூட்டபிலிட்டி. ஒன்ஸ் ஏ பிளாக் இஸ் ஆடட் டு ஏ செயின் இட் இஸ் a cryptographically linked to the previous one. அதாவது ஒரு பிளாக் வந்துட்டு புதுசாக வந்துட்டு செயினோட ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கிரிப்டோகிராஃபிக்கலி வந்துட்டு என்ன பண்ணும், அதாவது கிரிப்டோகிராஃபிக்கலை யூஸ் பண்ணி என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா லிங்க் ஆகிருக்கும் ப்ரீவியஸ் ஒன்னோட, மேக்கிங் இட் பெர்மனண்ட் அண்டு நியர்லி இம்பாசிபிள் டு டேம்பர் வித். அதாவது வந்துட்டு இது வந்துட்டு கிரிப்டோகிராஃபிக்கலை யூஸ் பண்ணி ஆட் ஆனதுனால இது வந்துட்டு என்னென்னா மேக்கிங் இட் பெர்மனண்ட், இது வந்துட்டு நிலையானதாக தான் இருக்கும். அடுத்தது நியர்லி இம்பாசிபிள் டு டேம்பர் வித் பிகாஸ் ஏ ஹேக்கர் வுட் ஹாவ் டு ஆல்டர் எவ்ரி காப்பி ஆஃப் த லெட்ஜர் அக்ராஸ் த என்டையர் நெட்வொர்க். இப்போ ஒரு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னாக்கா அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா நோட்ஸ்கிட்டையும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த லெட்ஜரோட காப்பி இருக்கும். ஸோ ஒரு ஹேக்கர் வந்துட்டு ஒரு ஃபேக்காக ஒரு டிரான்சாக்ஷனை வந்துட்டு ஆட் பண்ணணும்னாலும் இல்லை இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த எல்லா காப்பியில், அதாவது அந்த காப்பி இருக்க எல்லா நோடில் இருக்க லெட்ஜரோட இதுலேயும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக்குது, நியர்லி இம்பாசிபிள் அப்படின்னும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு செக்யூரிட்டி. கிரிப்டோகிராஃபி இஸ் யூஸ்டு டு செக்யூர் டிரான்சாக்ஷன்ஸ் வித் பார்ட்டிசிபென்ட்ஸ் யூஸிங் பப்ளிக் அண்டு ப்ரைவேட் கீ டு ஆத்தரைஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்டு வெரிஃபை ஓனர்ஷிப். அதாவது இதில் செக்யூரிட்டி எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னா கிரிப்டோகிராஃபி மூலயமா யூஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷனை செக்யூராக பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபென்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பப்ளிக் கீ ப்ரைவேட் கீ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு யூஸ் பண்ணுவாங்க. இதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்சாக்ஷன்ஸை ஆத்தரைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஓனர்ஷிப்பையும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சு தான் வந்துட்டு வெரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி. ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் ஏ பப்ளிக் பிளாக்செயின் ஆர் visible to everyone on the network, creating a transparent and traceable record without revealing personal identities. அதாவது வந்துட்டு ஒரு பப்ளிக் நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்க அந்த நோடில் அந்த நெட்வொர்க்கில் இருக்க எல்லா நோட்ஸாலையும் விசிபிள் பண்ண முடியும். ப்ளஸ் வந்துட்டு ரெக்கார்ட்ஸை ட்ரேஸ் பண்ண முடியும் வித்தவுட் ரிவீலிங். பட் ஆனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னாக்கா பர்சனல் ஐடென்டிட்டிஸை வந்துட்டு பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு இதோட கீ பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எலிமினேட்ஸ் இன்டர்மீடியேட்டர்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி எலிமினேட் பண்ணுது. இன்க்ரீஸ் செக்யூரிட்டி, டிரான்ஸ்பரன்சி, எஃபிஷியன்சினா என்ன, அதாவது இன்க்ரீஸ் செக்யூரிட்டியை வந்துட்டு என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணும். டிரான்ஸ்பரன்சினா எல்லாருக்கும் வந்துட்டு வியூ ஆகும். எஃபிஷியன்சி அப்படின்னாக்க இட் கேன் ஃபெசிலிட்டேட் ஃபாஸ்ட் அண்டு இன்எக்ஸ்பென்சிவ் குளோபல் டிரான்சாக்ஷன்ஸ் வித்தவுட் த நீட் ஃபார் கரன்சி எக்ஸ்சேஞ்ச். அதாவது வந்துட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் பணம் அனுப்பணும், இல்லை அங்கே போய் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ருப்பீஸை
அமெரிக்கன் டாலர்ஸாக வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த கிரிப்டோவில் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு கன்வர்ஷன் வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பர்சன் எந்த ஒரு இதுவுமே அதாவது கன்வெர்ட்டோ இல்லை எதுவுமே பண்ணாமல் அங்கே போய் டேரெக்டாக வந்துட்டு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணவும் முடியும். ப்ளஸ் வந்துட்டு இங்கேருந்து அங்கே அமௌண்ட்டை வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா, அதாவது இந்தியாவில் இருக்க ஒருத்தவங்க அமெரிக்காவில் இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு டேரெக்டாக கிரிப்டோவை சென்ட் பண்ணவும் முடியும். இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போனாலும் இருக்கிற கிரிப்டோவை டாலராக கன்வெர்ட் பண்ணாமல் அங்கே வந்துட்டு பேமெண்ட் பண்ணி திங்ஸை வாங்க முடியும். இல்லை நமக்கு என்ன வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம்.